பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க உன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றாம். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றாம். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமோ தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமோ தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமோ தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமோ தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இந்த இயேசுவிடம் ஓடிவா அப்படின்றத கொஞ்சம் நம்ம கவனிச்சோன்னா, ஏன் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடிவான்னு சொல்கிறாரு? ஏன் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடிவா? அந்த ஓடிவான்றது என்ன அடையாளத்தை குறிக்குதுன்னா, உடனடியான ஒரு செயல்பாடுகள், உடனடியான ஒரு செயல்பாடு. இந்த வாரத்தில் நம்ம கவனிச்சுட்டு வரோம். இருக்கிற வண்ணமாகவே நம்மளை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? விடமாட்டார். இருக்கிற வண்ணமாகவே நம்மளை விடமாட்டார் என்பதை என்ன பண்ணின்னு வரோம்? தொடர்ந்து நம்ம கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். நீ எப்படி இருக்கிறையோ, என்ன நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறோமோ அதே நிலையில் நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்பலைன்னா, விடுவதற்கு ஆண்டவர் விரும்பலை. நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மளை விடுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யலை? விரும்பலை. அந்த நிற்கிற இடமாக, அந்த இருக்கிற நிலையிலேருந்து சீக்கிரமாக நான் மாறணும்னா, இல்லை அந்த இருக்கிற நிலையிலேருந்து கர்த்தரை மாற்றப்பட வேண்டுமானா, நமக்கு என்ன கேட்டு எதிர்பார்க்கறது ஆண்டவர் உடனடியான செயல்பாடுகள். உடனடியான செயல்பாடு. இந்த உடனடியான செயல்பாடு யாருக்குள்ளே இருக்குதோ அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, இருக்கிற நிலையை விட்டு மாற்ற விரும்புகிறார். இருக்கிற நிலையை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்ற விரும்புகிறார். இருக்கிற நிலையை விட்டு. அப்போ என்னுடைய இருக்கிற நிலைமை, இப்போ நான் இருக்கிற நிலைமை எனக்கு மாறணும். இப்போ நான் இருக்கிற நிலைமை என்ன செய்யணும்? மாறணும். என்ன நிலைமை இருந்தாலும் சரி, அது நெருக்கடி, இல்லை போராட்டம், இல்லை பிரச்சனை, இல்லை பலவீனம், சம்படி எந்த காரியம் இருந்தாலும் நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்பணும், மாற்ற விரும்புகிறார். நம்ம இருக்கிற நிலையிலேயே இருப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் அல்ல. அந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, மாற்ற விரும்புகிறார். அந்த மாற்றணும்னு சொன்னனுக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன? உடனடியான செயல்பாடு. உடனடியான செயல்பாடு. அந்த ஓடிவான்றது என்ன அர்த்தம்னா, உடனடியாக என்ன செய்யணும்? செயல்படணும். உடனடியாக ஒரு காரியத்தில் உடனடியாக தாமதம் இல்லாமல். அது நம்ம கடைசி இன்னும் ஏன் தாமதையும், நேரம் முடிய போகுது, காலங்கள் முடிய போகுது. அது ஒருவேளை ரகசிய வருகையை பற்றி ஃபாதர் பாடியிருந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு சொன்னால், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காலகட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் செயல்பட்டுட்டான்னா,
நிச்சயமாக அவனுக்கு என்ன உண்டுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டும். இல்லை அவங்க சந்திக்கிற நிலைமைகள், அந்த நிலைமை சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அவங்க இருக்கிற நிலை சீக்கிரமாக மாறிடும். பட் அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம செயல்படலை, நம்முடைய ஒர்க்கு டிலே ஆகுது, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் காலதாமதம் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாகவே அது மாறாமல் போவதற்கு, இல்லை அது தடைபட்டு போவதற்கு என்ன உண்டாகுன்னா ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நம்ம நிலைமை நீடித்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிடும். நம்ம நிலைமை நீடித்திருப்பதற்கு, நம்ம நிலை நீடித்திருப்பதற்கும் நம்ம நிலை மாறுவதற்கும் காரணம் கத்திடத்தில் இல்லை, காரணம் நம்ம இடத்துல தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு டிலே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை டிலே ஆகணும்னு சொல்லலை, நீடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அதே நிலைமை என்ன செய்யும், இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலையில் நம்ம நீடிக்க வச்சிருவோம், அதே நிலைமை நீடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது என்னன்னா, ஸோ நம்ம நிலைமை சீக்கிரமாக மாறணும், நான் இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு மாறணும். அது கஷ்டம், எனிபடி போராட்டங்கள் எந்த இருந்தாலும் சரி, என் பிரச்சனைகள் மாறி நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும், என் பிரச்சனை சீக்கிரமாக மாறினோன்னா காலதாமதம் இல்லாமல் நம்ம செயல்பட்டுட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வார்னா அதை உடனடியாக நம்ம நிலையை நீடித்திருக்க பண்ணாமல் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். 3 பேரை வேகமாக சொல்லி, ஒரு நபரையும் சொல்லி, வேகமாக செயல்பட்ட 3 பேரையும் சொல்லி, செயல்படாமல் தாமதமாக செயல்பட்ட ஒருவரையும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் வசனத்துலேருந்து 3-4 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு ஆண்டவராக இயேசுவும் அவருடைய சீசர்களும் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்குள் வந்தார்கள். படவில் இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து இறங்கி அவருக்கு எதிராக என்ன செஞ்சான்னா வந்தான். எப்படி வரான் அப்படின்னா, அப்படி வருகிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியுது. அடுத்த வசனம் கூட, அவனுடைய குடியிருப்பு இருந்தது, ஒருவனால் ஆகக்கூடாது இருந்தது, கட்டப்பட்டிருந்தான். 6வது வசனத்தை பாருங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து என்றார். ஓடி வந்து 2ஆம் வசனம் சொல்லுது, ஒரு படவிலிருந்து இறங்கின உடனே அவன் பிரேத கல்லறையிலிருந்து இறங்கி வந்தான். அவரை நோக்கி என்ன செய்ய வரான். இப்போ அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் செயல்பாடு எப்படி இருக்குது, ஒரு கால தாமதமான செயல்பாடு இல்லை. இயேசு இறங்கின உடனே இல்லையா, அந்த வசனம் பாருங்க. அவர் படர்ந்து இறங்கின உடனே, படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவரிடத்தில் வந்துன்றத 6ஆம் வசனம் எப்படி வர்றாரு, அவன் வரனா ஏதோ ஆடி அசைஞ்சு அப்படி நிதானிச்சு அப்படி பொறுமையாக என்ன செய்யலை, வரலை. எப்படி வரான் அப்படின்னா 6ஆம் வசனம் சொல்கிறாரு, அவன் ஓடி வந்தான் அப்படி சொல்லுது. 6ஆம் வசனம் அவன் ஓடி வந்தான் அப்படி சொல்லுது இல்லையா. அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு விரும்புறது, எந்த அளவுக்கு நம்ம செயல்பாடு காலதாமதமாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம செயல்பாடுகள் வேகமாக இருக்குது. அவர் இறங்குறாரு, அவன் வர ஆரம்பிச்சிட்டான். இவர் என்ன சார் போய் இறங்கிற உடனே அவன் என்ன சார் வேகமாக அப்படி ஓடி வரான். ஏன் அது ஓடி வருது, என்ன அடையாளம்? ஸோ அவன் டிலே பண்ணலை. ஒரு காரியத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம காலதாமதம் பண்ண என்ன உண்டாகும், நம்ம நிலைமைகள் மாறாமல் இருக்கிற நிலை நீடித்திருக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம பாவம் செய்யறதில்ல, அக்கிரமம் செய்யறதில்ல, அநியாயம் செய்யறதில்ல. நம்ம செய்கிற கால தாமதம் என்ன செய்யுதுன்னா, ஸோ நம்ம ஆசீர்வாதம், நம்ம பிரச்சனை மாறுவதற்கு அதுவே ஒரு தடையாக மாறி போயிடுது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த கால தாமதம் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கும், இல்லை அந்த பிரச்சனை நீடித்திருப்பதற்கே ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்று யாரும் யோசிக்கிறதில்ல. அது ஒரு பெரிய தவறாக யாருமே நினைக்கிறதில்ல. எது, நம்ம காலதாமதமாக செயல்படுறது ஒரு பெரிய தவறு அப்படின்றத யாருமே என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதில்ல. அதான் பிரச்சனை. ஏன்னா அது பெரிய பாவமாகவும் தெரியல அவங்களுக்கு பெரிய பாவமாகவும் அது தெரியல. அது பெரிய ஒரு தவறு, இது பெரிய ஆஸ்வத்தை என்ன செய்ய தடுத்துரும். என் நிலைமையை மாத்துறதே என்ன பண்ணிடும், என் நிலைமையை மாத்துறதே அது தடுத்துரும். எது,
நான் காலதாமதம் பண்ணுறது என் நிலை மாறுவதற்கு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்குது. பட் அந்த காலத்துக்குள்ளே நான் செயல்பட்டா அந்த நிலைமை என்ன ஆகிடும், என் நிலைமை அப்படியே மாறிடும். நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். நம்ம இருக்கிற நிலையிலேயே வைப்பதற்கு தேவன் என்ன இல்லை, விருப்பமாக இல்லை. இருக்கிற நிலையிலே வைப்பதற்கு தேவன் விருப்பமாக இல்லை, அதை மாற்ற விரும்புகிறார். அதை மாற்றணும்னா ஏதோ ஆண்டவர் தன்னிச்சையாக வந்து இறங்கி அப்படி வந்து மாற்றிட்டு போயிடுவார், அப்படி அல்ல. ஸோ என்னுடைய செயல்பாடுக்கு அவருடைய செயல்பாடும் இருக்குது, நம்முடைய செயல்பாடு. வழக்கமாக சொல்லின்னு வரோம், ஒரு செயல்பாடு ஒரு கிரியை நடக்குதுன்னா அதில் நம்முடைய பங்கும் இருக்குது, ஆண்டவருடைய பங்கும் இருக்குது. நம்முடைய பங்கை நம்ம எவ்வளவு வேகமாக செயல்படுறோமோ அவ்வளவு வேகமாக தான் அவருடைய பங்கை அவர் செயல்படுத்த முடிப்பார். சரிங்க, நான் காலதாமதமாக செயல்பட்டால் காலதாமதம் அவரு மாற்றுவார் தானா, மாற்ற மாட்டார், அப்படியே விட்டுருவார். அந்த காலம், அந்த குறித்த காலம், அதை நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு தயவு செய்ய குறித்த காலமும் அதற்குரிய நேரமும் வந்தது இல்லையா? பட் இஸ்ரவேலுக்கு தயவு செய்வதற்கு அதற்குரிய காலமும் அதற்குரிய நேரமும் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தை என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறா, ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் நம்ம எப்படி செயல்படுகிறோம், அந்த காலத்தில் எப்படி நம்ம செயல்படுகிறோம், அந்த காலத்தில் செயல்படுகிற விதத்தை வச்சு தான் கர்த்தர் நம்ம பிரச்சனையில் நீடித்திருக்க பண்ணுறதா இல்லை அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சு உன் நிலையை மாற்றி போடுகிறதா என்பதை கர்த்தர் முடிவெடுப்பான். அப்போ இந்த 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 பிசாசு படத்தை நான் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான், பிரேத இயேசு இறங்கின உடனே ரெண்டாம் வசனம் படகிலிருந்து இறங்கின உடனே ஒரு மனுஷன், இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ நான் எப்படி கெஸ் பண்ணுறேன்னா, படகுலேருந்து ஒரு காலை கீழே வைக்கிறார், ஒரு கால் படகுல இருக்குது. இவரை காலை அந்த கரையில் வச்ச உடனே அவன் அடுத்த ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் என்ன செய்கிறாரு, படகுலேருந்து காலை கரையில் வைக்கிறார், அந்த கரையில் வைக்கிறார், அந்த கரையில் இவர் கரையில் வைக்கிறாரு, இவர் அப்படி மூவ் பண்ணுறாரு. அவன் என்ன செய்கிறான், பிரேத கரையிலேருந்து அவனும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை மாறணுன்றதுல நம்ம கரிசனையாக இருக்கிறோம், பிரச்சனைகள் மாறணுன்றதுல எவ்வளவு அதனுடைய செயல்பாடு எவ்வளவு வேகமா இருக்கு. செயல்பாடுகள் குறையுமானால் செயல்பாடுகள், நான் சொல்றேன், இவன் கொஞ்சம் டிலே பண்ணது என்ன இருக்குன்னா தெரியாது. ஒருவேளை இயேசு ஊருக்குள்ள போயிருக்கலாம் இல்லையா, இவன் கொஞ்சம் தாமதமான வச்சுக்கோங்க. இப்போ கரையில் இயேசு என்ன செய்வார், இறங்கின உடனே அவர் எங்கே போயிடுவார், உடனே நேராக ஊருக்குள்ளே போவார்ல. ஒருவேளை ஊருக்குள்ளே போயிருந்தா இவன் ஓடி வந்திருப்பானா, இல்லை ஜனங்க அவனை விட்டுருப்பாங்களா, அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரியல. அவன் பார்த்தான், இனியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இது வரைக்கும் நம்ம தாமதம் ஆயிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, தாமதம் ஆகிடக்கூடாதுன்றதுல அவன் ரொம்ப கவனமாக இருந்ததுனால் அது இயேசு ஒரு ஸ்டெப் அப்படி வைக்கிறாரு, அவனை ஒரு ஸ்டெப் என்ன வச்சுட்டான். அந்த ஆதியாகமம் 22 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்க மோரியா மலை கொண்டு போவார் இல்லையா, அதை ஒரு பரிசுத்தவான்கள் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் இந்த பக்கம் மலையில் என்ன செய்கிறாராம், அப்படி ஏறுறாரா, ஆடு அந்த பக்கம் அப்படி மலையில் ஏறி வருதான். ஆபிரகாம் ஈசாக்க வெட்ட கொண்டு போகிறாரு, ஆனால் போன உடனே அங்கே என்ன செய்கிறாரு, கர்த்தர் உடனே சொல்கிறாரு, இல்லைப்பா அவனை வெட்டாத, அவனை ஆஸ்வதிமை சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாரு. முதல்ல என்ன இருக்குது, ஒரு கடா கொம்பு சிக்கி கொண்ட ஒரு கடா இருக்கு இல்லையா. இப்போ மலைக்கு மேலே எப்படி இந்த கடா வந்துச்சு அப்படின்றத அந்த பரிசுத்தவான்கள் எப்படி விளக்குறாங்கன்னா, ஆபிரகாம் மோரியா மலைக்கு வர்ற வரைக்கும் என்ன வரல இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த மலையிலேருந்து எப்போ ஆபிரகாம் இந்த பக்கம் அவர் என்ன செய்கிறாரு, அப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆடு அந்த பக்கம் என்ன செய்யுது, அப்படி ஏறி வருது அப்படின்றாங்க. அப்போ எந்த எனக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, நம்முடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்முடைய செயல்பாடுகளை வைத்து தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, ஒரு மனிதனை அவனுடைய இருக்கிற நிலையிலேருந்து மாற்ற விரும்புகிறான். இருக்கிற நிலையிலேருந்து கர்த்தர் மாற்ற விரும்புகிறான். என் நிலைமை மாறணும், சும்மா நினைச்சிட்டா மட்டும் மாறிடாது. ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றுங்கப்பா ஜெபிச்சிட்டா மட்டும் மாறிடாது, அதை செயல்பாட பார்க்குறான். என்ன செயல்பாடுகள், இவன் ஆல்ரெடி யாரு, பிசாசு பிடிச்சிருக்கிறோம் இல்லையா. ஏசோ பார்த்தோன்னா பிசாசு வந்தால் ஓடணும், பிசாசு பிடித்த என்ன செய்யும், ஓடணுமே தவிர என்ன வரக்கூடாது, அவர் கிட்ட வரக்கூடாது. ஆனால் அவன் என்ன செய்யறான், பிசாசு பிடிக்கிறவன் என்ன செய்வான், இயேசுவை பார்த்து என்ன செய்வான்னா அவன் விலகி ஓடுவான். அதை தான் நடக்குமே தவிர எங்கே வரமாட்டான், கிட்ட வரமாட்டான். ஆனால் அவன் என்ன செய்யறான், கிட்ட வரான். ஏன் அப்படி எப்படி வரான், ஏதோ நடந்து வரல இல்லையா, நடந்து வரல. அப்படி எந்த அளவுக்கு அவன் வேகமா ஓடி, அழகா சொல்றது ஓடி இல்லையா. நான் சொல்றேன், நம்ம ஆராதனை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க,
லேட் ஆகிறது இயல்பு, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ லேட் ஆகிடுச்சு, பாட்டு ஆரம்பிச்சுட்டாங்க, ஆயத்தம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு இந்த சத்தம் கேள்விப்படும் போது எந்த அளவுக்கு நம்முடைய வேகம் அதிகரிக்குது. சில பேரை பார்ப்போம் எப்படின்னா, அப்படி வந்து நின்று நிதானிச்சுட்டு 3 செல்ஃபோன் வெளியில் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா பொறுமையாக ஆடி அசைஞ்சு வந்து அப்படி உட்காருவாங்க. என்ன காட்டுது? ஆனால் இங்கே ஆல்ரெடி இங்கே பாதி நேரம் போயிட்டுருக்கோம். இங்கே பாதி நேரம் ஆயுதம் போயிருக்கோம், பாட்டு போயிருக்கோம், சங்கீதம் எல்லாம் போயின்னு இருக்கோம் இல்லையா? அது போயின்னு போது நமக்கு என்ன, அது போயின்னு போது நமக்கு என்ன. அப்படி வந்து நின்று வண்டி நிறுத்திட்டு 3 கால் என்ன பண்ணணும், 3 கால் அழகாக நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா பொறுமையாக ஆடி அசைஞ்சு வந்து அப்படி தான் உட்காந்து ஆவி நிரம்புவாங்க. எப்படி நிரம்புவாங்க? ஆவி நிரம்புவாங்க. அது என்ன ஆவின்னு தான் எனக்கு தெரியல, அது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. அதாவது காலதாமதமாவது இயல்பு. அது நான் குறைய சொல்ல, உங்களை தப்பாக நான் சொல்லி ஆல்ரெடி வந்து நம்ம என்ன ஆகிட்டோம், நம்ம முதலே லேட் ஆகிடுச்சு, ஆனால் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நிறுத்தி நிடாத்த மாட்டி வேகமாக போகணும். வேகமாக இப்பயாவது என்ன வந்துட்டோம்ல, இப்போவாது என்ன செய்யலாம், அந்த வேகமாக போகணுன்ற ஆர்வம் எவ்வளோ இருக்கு. அந்த வேகமாக போகணுன்ற ஆர்வம் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம நிலைகளை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியாது. இப்போ இவன் கொஞ்சம் டிலே பண்ணி என்ன இருக்க முடியாதுன்னா என்னுடைய கணிப்புப்படி நிச்சயமாக அவனை விடுதலை கொடுத்துருக்க முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து, என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அவன் என்ன செய்கிறான், அப்படி இறங்கின உடனே எப்படி ஓடி வரான், அப்படி அந்த இவர் காலை வச்ச உடனே அவன் பிரேத கல்லறையிலிருந்து இல்லையா, கல்லறை எங்கே இருக்கும், கல்லறை எங்கே இருக்கும், ஆனால் கண்டுபிடிச்சிட்டான் பாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இவர் கடல்ல இருந்து இப்போதான் கரை இறங்குறாரு. அவன் எங்கே இருக்கிறான், பிரேத கல்லறையில் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான், இவர் எங்கே இருக்கிறான். அப்போ இவர் இறங்கின உடனே அவனுக்கு என்ன இப்போ விஷயம். அப்போ விஷயம் தெரியாத வரைக்கும் நம்ம டிலே ஆகலாம், ஆனால் விஷயம் தெரிஞ்ச பிறகு அதான் சொல்றது, விஷயம் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், டிலே பண்ணாத கண்டுக்கலாம் ஆண்டவர். ஆனால் விஷயம் தெரிஞ்ச பிறகு இயேசு வந்துட்டார்னு தெரிஞ்ச பிறகும் அவன் காலதாமதம் பண்ணுவார்கள். ஆனால் நிச்சயமாக அவன் நிலைகளை கர்த்தர் மாற்றுவாரான்றது கூடாத காரியம் என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும். இவன் ஒரு ஆள் இல்லையா? ரெண்டாவது நமக்கு லூக்கா 18 பர்த்திமையை கூட நம்ம பார்க்குறோம். தெரிஞ்ச பாத்திரங்கள் தான், ஆனால் கவனிக்கலாமே. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் லூக்கா 18:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 18:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பர்த்திமையை கூட ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அங்கே பர்த்திமையும் கூட ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா. சாரி 18 36 32 35 லூக்கா 18:35. பின்பு ஆண்டவராய் இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, எப்பொழுது? அவன் கேள்விப்பட்ட உடனே. இப்ப இவன் கொஞ்சம் கால தாமதம் பண்ணி என்ன இருக்கும், இயேசு அந்த வழியே போறாரு, சரி ஜனங்க போறாங்க, இயேசு போறாரா, அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டு அவன் அமைதியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சைலண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சைலண்டா இருக்க ஒன்றும் அவன் என்ன செய்யல, பேசல, அவன் கூப்பிடல, ஒன்றும் செய்யல, சரி அப்படியா, சரி ஓகே. அப்போ ஒன்று யாராவது வந்து கேட்குறாங்க, ஏண்டா கம்மன் ஆகிட்ட, இயேசு போனாரு, சொல்லியிருந்தாங்க சுகமாக்கிருப்பார், அப்படியா, தெரியாத போச்சு, இப்போ கூப்பிட்றான், இயேசுவே எனக்கு இறங்கணும் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிருக்கும், அவ்வளோதான். அவன் நிலை என்ன செஞ்சிருக்காதுன்னா மாறி இருக்காது. அவன் நிலை என்ன செஞ்சிருக்காதுன்னா மாறி இருக்காது. அவன் நிலை, அவன் வாழ்க்கை அப்படி நீடித்திருந்திருக்கும். இனி ஏன் அவன் நிலை உடனே மாறுது? உடனே நம்ம என்ன செய்யறான், அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, அப்பொழுது இல்லையா, அங்க வாசிச்சோம் அவர் படையில இருந்து இறங்கின உடனே. இங்க பார்க்கிறோம் ஜனங்கள் அவனுக்கு அறிவித்த அப்பொழுது. எப்பொழுது? அவன் அறிவிச்சு இவன் முடிக்கிறான், இவன் ஆரம்பிச்சுட்டான். அவரும் தொடங்குறான் இல்லையா. மத்தேயு 5 வாசிக்கிறோம், இயேசுவும் தொடங்குறாரு, அந்த பிசாசு பிடிச்சிருந்தவனும் தொடங்குறான். இவர் எங்க செய்யறான், இவர் இறங்கி ஊருக்குள்ள போக இவர் தொடங்குறாரு. அவன் என்ன செய்யறான், கல்லறையிலிருந்து ஓடி வர்றதுக்கு அவன் தொடங்குறான். இவரும் தொடங்குறாரு, இவரும் தொடங்குறான். என்னாச்சு, அந்த தொடக்கம் ஒரு பெரிய விடுதலை அவனுக்கு கொண்டு வந்துருச்சு இல்லையா, ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்துருச்சு. இங்க பாக்குறோம், இந்த ஜனங்க சொல்லி முடிக்கிறாங்க, அவன் ஆரம்பிச்சுட்டான். யாரு?
இயேசு வருகிறாருன்னு சொல்லி இவங்க முடிச்சாங்க. நசரேயனாகிய இயேசு போகிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க இல்லையா? நசரேயனாகிய இயேசு என்ன செய்யறாரு? அப்ப அவனுக்கு என்ன ஆயிருக்கு நினைக்கிறீங்க? ஐயோ போயிட்டாரா அப்படின்னா உடனே அவன் என்ன செய்யறான்? வருகிறாருனாக்க இன்னும் வந்து சேரல இல்லையா? போகிறாருன்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் மிஸ் ஆக போற, ஜஸ்ட் கிராஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன செய்ய போறாரு? இவன் என்ன செய்யறாரு? இப்போ இந்த சத்தம் கேட்க உடனே யாரு? இயேசு போகிறார் அப்படின்றார் இல்லையா? இயேசு என்ன செய்யறாரு? போகிறார் அப்படின்றார். போகிறார் என்ன அர்த்தம்? உன்னை கிராஸ் பண்றாருப்பான்றாங்க. உன்னை என்ன செய்யறாரு? புரியுது? அந்த 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 காட்சி அப்படி கொஞ்சம் கண்ணுடைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னது? இப்போ அப்படி நடந்து வராங்க இல்லையா? இப்போ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வரும்போது அவன் கேட்குறான், என்ன சத்தம்னு கேட்குறான் இல்லையா? உடனே என்ன சொல்கிறாங்க? இயேசு இவங்க பேச இயேசு என்ன இருக்கிறாரு? அப்படி கிராஸ் பண்ணினே இருக்கிறார் இல்லையா? இவனை தாண்டுவது தான் இவன் என்ன சொல்கிறாங்க? இயேசு போகிறாரு சொன்ன அப்பொழுது, எப்பொழுது போறாரா அப்படி பிடிச்சிட்டோம் பாருங்களேன். போறாரா? நம்மள போனாரா? அப்ப நல்ல வேலை முடிஞ்சதா சாமி அப்படி நினைப்பாங்க இல்லையா? போறாரா? அந்த போறாருன்னு முடிச்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த செகண்டை நம்ம விட்டுட்டோம்னா சரி போவதான் போறாரு, அப்ப நாம என்ன பண்றது? நின்று வந்து கேட்டா நமக்கு சொல்லலாம். அவர் தான் போறவரப்ப நாம என்ன செய்ய? நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். இன்னைக்கு நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணணும். யாரை டிஸ்டர்ப் பண்ணணும்? இயேசு போறாருன்னு டிஸ்டர்ப் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் ஜபத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னுட்டு நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டோம். நான் ஜபத்தில் இருக்கிறோம், தூங்கினா இருக்கிறேன். நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணு? நீ ஏன் நம்ம சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சரி சொல்லலான்னு நினச்சேன், சரி நீங்கள் ஜபத்தில் இருப்பீங்க, நீங்கள் இப்போ ஜபத்தில் இருந்தால் ஃபோன் பண்ணக்கூடாதா என்ன? இப்போ ஜபத்தில் தான் நீ ஃபோன் பண்ண போகிற, எடுக்க வாய்ப்பு இருந்தால் எடுக்க போகிறோம், எடுக்க முடிய வாய்ப்பு இல்லைன்னா அப்புறமா என்ன செய்வோம்? எடுத்து என்ன விஷயம் கேட்க போகிறோம் இல்லையா? ஆகும்போது என்ன பண்ணிட்டோம்? இவர் போகிறாரா சரி போகிறவரப்ப நாம் என்ன பண்ணுறது? போகிறார் எங்கேயோ போகிறாரு பாவம், அவர் ஏன் நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி அமைதியாக இருந்திருப்பான்னா என்ன ஆகிருப்பான்? கடைசி வரைக்கும் அவன் நிலைமை என்ன இருக்காது? மாறி இருக்காது. அவன் நிலை மாறி இருக்காது. அவன் நிலை மாற்றப்பட்டதுக்கு யாரும் காரணம்? அவனும் காரணம், இயேசு காரணம். ஆனால் அந்த காரணத்தை வாய்ப்பை என்ன செய்கிறான்? இவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அவன் என்ன செய்யறான்? போகிறார் என்று கேள்விப்பட்ட அப்பொழுது எப்பொழுது அவர் கிராஸ் பண்றாரு. அவன் அப்படி என்ன செய்ய? கிராஸ் பண்றான். அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். வாசி பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவன் அதட்டினான், முன்னடப்பார் அவனை பேசாதிருக்கும்படி. இப்போ கொஞ்சம் அப்படி யோசிங்களேன். இப்போ அந்த முன்னடப்பார்னா இவன் எங்க இருப்பான்னு யோசித்து பாருங்க. ஜனங்க எங்க இருக்கிறாங்க, இயேசு எங்க இருக்கிறாரு, இவன் எங்க இருக்கிறான்? முன்னடப்பார் அவன் பேசாதிருக்கும்படி என்றார் இல்லையா? அப்படி என்ன ஆகணும்? இப்போ இது இந்த டேபிள் தான் அவர் போகிறான்னு வச்சுக்கோங்க, இவன் சென்டரில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகிறான்? இப்போ ஏசு அவன் என்ன செய்கிறார்? இப்போ போகிறாருன்னா அப்படி வராரு இல்லையா? இப்போ இவன் என்ன செய்கிறான்? முன்னாடிக்கிறவன் முன்னாடி போயிட்டவன் இல்லை. இப்போ முன்னாடி போகிறவன் அதட்ட முடியாது இல்லையா? இப்போ முன்னாடி போகிறவன் அதட்ட என்ன செய்வார்? அப்போ நின்று தானே அதட்டணும். அப்போ ஏசு ஏன் அதட்டு கேட்பார் இல்லையா? கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணுங்க. அந்த இயேசு அங்கே வராங்க, வரும்போது என்ன செய்யறாங்க? என்ன சத்தம் அப்படி கேட்குறாங்க. ஜனங்க வர்றாங்க. இப்போ ஜனங்க முன்னாடி வராங்க இல்லையா? அப்போ இயேசு பின்னாடி தான் வரார். அப்படி தானே? ஜனங்களுக்கு பின்னாடி தான் இயேசு வரார். வழக்கமாக இயேசு தான் முன்னாடி போவார், ஜனங்க பின்னாடி வருவாங்க இல்லையா? வழக்கமாக இயேசு அவர் முன் செல்றார். அப்புறம் மலை வந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி தான் மத்தேயு 8:1 ஆரம்பிக்கும் இல்லையா? அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, ஜனங்க முன்னாடி போகிறாங்க, இயேசு. அப்போ இயேசு முன்னாடி போகிறதுக்கும் அர்த்தங்கிறது, பின்னாடி வரத்துக்கும் அர்த்தம் இருக்குது இல்லையா? ஏதோ அப்படி எழுதி வைக்கிறாங்க முன்னாடி. சரி, முன்னாடியே போய் கஷ்டமாயிடுச்சு, நடந்து கால் வலிக்கும் போல் இருக்கு இயேசுக்கு, அதனால் என்ன செய்ய போகிறாரு? பின்னாடி போகிறார். அப்படி அர்த்தம் இல்லை. ஒவ்வொருக்கு என்ன இருக்குது? இப்போ இயேசு முன்னாடி போகிறது என்ன ஆயிருக்கும்? இப்போ இந்த இடத்துல இயேசு முன்னாடி போகிறது என்ன ஆயிருக்கும்? இவன் கூப்பிட்றான் இல்லையா? அவர் போயிட்டு பாரு இல்லையா? அடுத்த ஜனங்க என்ன பண்ணி போயிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆகும்போது என்ன இருக்கும்? இவனுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிருக்கும். முன்னடப்பார் அவனை பேசாதிருக்கும்படி. அப்போ முன்னடப்பார்னா அவன் எங்கே இருக்கிறான்? அப்போ இயேசுக்கு நேரம் அவன் நிற்கிறான்.
அந்த குருத்தை எங்கே இருக்கிறான்? அப்போ இயேசுக்கு அவனுக்கு அப்படியே நேர்கோடு இல்லையா? இந்த பூமத்திய ரேகை நேர்கோடு இருக்கு இல்லையா? பூமத்திய ரேகையில் நேர்கோடு வரும் இல்லையா? அப்படி இந்த நேராக போகும் இல்லையா? அந்த மாதிரி பூமத்திய ரேகை மாதிரி என்ன பண்ணாரு? அப்படி இயேசு அப்படி நேர்கோட்டில் நிற்கிறார். இயேசு அவன் நிற்கும் போது அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? கூப்பிட ஆரம்பிச்சான். முன்னடப்பா அவன் பேசாதிருக்கபடி அதட்டினார்கள் இல்லையா? உடனே அவன் என்ன செய்யறான்? அவனோ தாவீதின் குமாரனே. இப்ப இவன் 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 அடுத்து அவன் என்ன செய்வேன் விரும்பல, அந்த டிலே பண்ணவே விரும்பல. அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தாமதம் பண்ணவே விரும்பல. உடனே அவர் சொன்ன உடனே அடுத்த வசனம் நின்று. அப்ப இயேசு என்ன முதல் கூப்பிடும்போது எங்க இருக்கிறார்? இயேசு அங்க இருக்கிறார். அடுத்த எங்க இருக்கிறார்? போகிறார். அவர் போயினே இருக்கிறார். அப்படின்னு போது என்ன உண்டாகும்? வருகிறார் வேற, போகிறார் வேற. நான் கிராஸ் பண்ண போறாருப்பா, நான் கிராஸ் பண்ண போறார். உடனே அவன் கூப்பிட்டான். இயேசு நின்று. அப்பனா அந்த சத்தம் கேட்கிற எல்லைக்குள்ள இப்ப யார் கூப்பிட்டணும்? ஒண்ணு நேரடியாக இருக்கும்போது கூப்பிடுறான். ரெண்டாவது என்ன? அந்த சத்தம் அவருக்கு என்ன செஞ்சிடணும்? கேட்கிற எல்லைக்குள்ள இருக்கும் போது. இந்த சத்தம் இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் தூரம் போயிருந்தா என்ன இருக்கும்? இப்போ ஒருவேளை இவன் என்ன நினைச்சிருக்கலாம்? சரி இவன் இருக்கிறாங்கல்ல, இவன் கொஞ்சம் போயிட்டு உடனே என்ன செய்யலாம்? இவன் கொஞ்சம் போயிட்டு உடனே என்ன செய்யலாம்? அப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன இருக்கும்? ஏசு போயிட்டுப்பா. இந்த சத்தம் யாருக்காவது விழுந்திருக்காது. அப்போ அந்த இயேசு சத்தம், அந்த என் சத்தம் கேட்கிற எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிடணும்? கூப்பிட்டுடணும். முதல்ல என்ன செய்யறான்? என்ன கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? நான் அவரை கூட்டணும். ரெண்டாவது என்ன செய்யறான்? என் சத்தம் அவர் காதல விழாத எல்லை அவர் என்ன செய்யக்கூடாது? தாண்டிடக்கூடாது. என் சத்தம் கேட்கிற எல்லைக்குள் அவர் இருக்கும் போதே நான் என்ன செஞ்சிடணும்? கூப்பிட்டுடணும். அப்ப எவ்வளவு மைனூட்டா இருக்கான்னு பாருங்களேன். ஏன்? அந்த கால தாமதம் இல்லாம கூப்பிட்டது தான் அவன் என்ன செஞ்சிச்சு? காலதாமதம் இல்லாம கூட்டதை தான் அவன் நிலைய மாத்துச்சு. அவன் காலதாமதம் ஓடி வந்ததுனால தான் அவன் நிலைய மாத்துச்சு. இவன் காலதாமதம் கூப்பிட்டதுனால தான் இவன் நிலைய மாத்துச்சு. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்சது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பேதுரு என்ன செய்யறார்? கடல் மேல நடந்து போறார் இல்லையா? கடல் மேல நடந்து போறார். அப்படி நடந்து போகும்போது இயேசுவை பார்த்த உடனே, நீரே ஆனால் நான் என்ன செய்யறேன்? கடல் மேல் நடந்தவர் எனக்கு உத்தரவு கொடும். உடனே இயேசு சொல்றார் வா அப்படி சொல்றார் இல்லையா? இயேசு என்ன சொல்றார்? வா அப்படி சொன்ன உடனே அவன் கடலின் மேல் நடந்து போகையில் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே எப்படி கூப்பிடுறா? அமிழ்ந்து போயிட்ட பிறகு இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப கால் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது இல்லையா? கால் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள. அப்ப கால் கொஞ்சம் உள் வாங்கின உடனே அவன் கூப்பிட்டான். என்னது? ஓ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? மூழ்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் மூழ்கல. இயேசு அடுத்த வார்த்தை அவர் கையை நீட்டி அப்படின்னு நடத்தணும். பிடிக்கிற அளவுக்கு, அவன் கையை பிடிக்கிற அளவுக்கு. அப்ப அவன் எப்படி போறான்? இப்ப தண்ணிக்குள்ள எப்படி போவாங்க? நம்ம கிணத்துல குதிச்சு எப்படி போறோம்? அப்படி மெதுவா அப்படியே போகுது. வித்து செகண்ட் என்ன ஆயிடுறோம்? நேரா உள்ள போயிடும் இல்லையா? ஆனா பேது எப்படி முழுகிறாரு? ஒரு செகண்டா முழுகல. கொஞ்சம் கால் என்ன செய்யுது? அவன் தண்ணிக்கு மேல காலை உள்ள வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஓ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? சறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சறுக்க ஆரம்பிச்ச உடனே அவன் கூப்பிட்டதுனாலதான் ஏசு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அவனை கையை நீட்டி, அப்ப கையை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு மேல இருக்கிறான் இல்லையா? பேதுரு கையை நீட்டி, இயேசு கையை நீட்டி பேதுரை பிடிக்கிற அளவுக்கு அவன் என்ன இருக்கிறான்? தண்ணிக்கு மேல இருக்கிறான். இப்ப முழுகிறான் அர்த்தம்? அப்ப கையை நீட்டுறான் இல்லையா? அப்ப எப்படி இருந்தா அந்த கையை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு அவன் மேல இருக்கிறான். ஆனா அவன் எப்ப ஜபிக்க ஆரம்பிச்சான்? எப்ப கூப்பிட ஆரம்பிக்கிறான்? முழுக ஆரம்பிச்ச உடனே. முழுக அர்த்தம் தலை முழுக ஆரம்பிச்ச உடனே இல்ல. இந்த காலு தண்ணிக்கு மேல நிக்கிற காலு தண்ணிக்கு உள்ள போக ஆரம்பிச்ச உடனே அவன் முடிச்சிட்டான். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முழுகிறோம், நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோம், நம்ம தடுமாறிட்டோம். அப்ப உடனே அவன் என்ன செய்யறான்? சரி நம்ம சமாளிக்கலாம்னு என்ன இருந்திருப்பான்? அதோட கதை முடிஞ்சிருக்கும் இல்லையா? அவன் பிரச்சனை தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பான்? நீடிச்சிருந்திருப்பான். அவன் நிலை மாற்றப்படுறதுக்கு என்ன காரணம்? அவன் மூழ்கிற நிலையிலேருந்து அவன் மேலே வந்ததுக்கு அவன் நிலை மாற்றப்படுறது என்ன காரணம்?
காலதாமதம் இல்லாமல் அவன் செயல்பட்டான். அப்ப காலதாமதம் இல்லாமல் ஒரு மனிதன் செயல்பட்டாதான் இருக்கிற நிலை என்ன செய்யும்? மாறும். இருக்கிற நிலைகள் மாறும். நான் காலத்தாம செயல்படுறேன், நான் உட்காந்துருக்கிறேன், சரி நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் ஜோம் பண்ணிக்கலாம், சரி சாயங்காலமாக ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து அந்த நிலை மாறுவதற்குரிய ஆசை மட்டும் இருக்குது. ஆனால் அதற்குரிய செயல்பாடுகள் ஒரு மனிதனுக்குள் இல்லாத வரைக்கும் அவன் நிலையை கர்த்தர் மாற்ற முடியாது. அவன் நிலையை கர்த்தர் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆதியாகமம் 27 இல்லையா? ஆதியாகமம் 27 நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆதியாகமம் 27 யாக்கோபின் சமூகத்தை, ஈசாக்கின் சமூகத்தை விட்டு யாக்கோபு புறப்பட்ட உடனே அப்படி வரும் இல்லையா? 27 ஆதியாகமம். ஈசாக்கு 24 30 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிக்கிற போது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே வந்து சேர்ந்தான் இல்லையா? எப்போ சேர்றான்? இவன் கால் வெளியே வைக்குது, அவன் கால் உள்ள வைக்குது இல்லையா? ஒரே ஒரு ஜஸ்ட் இல்லையா? கொஞ்சம் கால தாமதம் என்ன ஆகிச்சு? அவனை அழ வச்சிச்சு, அவனை வரல வச்சிச்சு, அவனை புரள வச்சிச்சு, அவனை துக்கப்பட வச்சிச்சு. 34 பாருங்க. கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமாய் அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அவன் வந்து என்றான். அவன் 34 திரும்ப வாசி. கேட்ட உடனே மிகவும் அழுறி. என்னது? ஏன் இவ்வளவு வேதனை? உனக்கு தானே சொன்னாரு, உங்க அப்பா உனக்கு தானே சொன்னாரு. இவனும் கேட்டான், அவனும் கேட்டான் இல்லையா? இவனாவது பொறுமையா கேட்டான். யாரு? யாக்கோபாவது அப்பாவுடைய சத்தத்தை பொறுமையா கேட்டான். ஏசா நேரடியா கேட்டவன் எப்படி வர? நமக்கு தானே வச்சுக்கிறாரு, நம்மளை விட்டா வேற யாரு கொடுக்க போற? ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, உனக்கு தான் சொல்லிட்டாருல, நம்மளை விட்டா ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு தான் அப்படின்னு எப்படி வராரு? ஆடி அசைஞ்சு நெந்து நிதானிச்சு அப்படி பொறுமையா வந்தார் இல்லையா? இவன் எப்படி போனான்? அம்மா சொன்ன உடனே நேரங்க போனான், ஆட்டு மந்தைக்கு ஓடனான், அதை பிடிச்சான், கொண்டு கொடுத்தான், சமைச்சா, கொண்டு என்ன பண்ணிட்டான். அப்ப எந்த அளவுக்கு இவன் வேகமா செயல்படுறான், அவன் எந்த அளவுக்கு காமனா செயல்படுறான். அந்த கால தாமதம் என்ன செஞ்சிச்சு? அவனை அழ வச்சிச்சு, அவனை துக்கப்பட வச்சிச்சு, அவனை வருத்தப்பட வச்சிச்சு. இதுவரைக்கும் அவன் இப்படிதான் இருக்கிறான். ஏற்கனவே இழந்து போய் தான் இருக்கிறான் இல்லையா? ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறான்? இழந்து போயிருக்கிறான். அந்த இழப்பை நீடித்திருக்க பண்ணிட்டா. எது வரைக்கும்? வாழ்நாள் முழுவதுக்கும். தொடர்ந்து அந்த இழப்பை என்ன பண்ணணும்? அந்த இழப்பை விட்டு நீ வெளியில வர முடியாது. ஏன் வர முடியாது? சட்டிலே அவன் நிலையை கர்த்தர் மாற்ற விரும்பல. ஏற்கனவே இழந்தது போதும்பா, சரி பரவாயில்ல, இப்ப நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன். ஆண்டவரே கொடுக்க நினைச்சாலும், அப்பாவே கொடுக்க நினைச்சாலும் அவனுடைய கால தாமதம் என்ன செய்கிறதுன்றா, அவன் நிலையை மாறாம அது தடுத்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு காரியத்துல நம்ம வேகமா செயல்படுகிறோம். நம்ம கேள்விப்பட்ட உடனே ஏசாவும் கேட்டான், யாக்கோபும் கேட்டான், 2 பேரும் தான் கேட்டாங்க இல்லையா? அவனும் புறப்பட்டான், இவனும் புறப்பட்டான். அவன் எவ்வளவு வேகமா வந்தான், நீ எவ்வளவு வேகமா வந்த? இப்ப அவனு எங்க போகணும்? ஆட்டு மந்தைக்கு போகணும் இல்லையா? நீ எங்க போகணும்? வனாந்தரத்துக்கு போகணும். சொன்ன வனாந்தரத்துக்கு போக ரொம்ப லேட்டு. இன்னைக்கு இருக்க மாதிரி மிருகங்கள் வந்து ரொம்ப இதை கிடைக்கிற காலம் அல்ல. அந்த காலம் என்ன காலம்? ஈஸியா போனா வேட்டையாடக்கூடிய காலங்கள். அவங்க அப்பா எது வேணா ஏதோ இதுதானே சொன்னார்? இல்ல, ஏதோ எனிபடி. என்ன சம்மதம்னு சொன்னா அந்த நிதானம், அந்த கால தாமதம். அது எப்படி சொல்லலாம்? அசதி. அது எப்படி சொல்லலாம்? இன்னும் அசதி. அந்த அசதி என்ன செய்யும் அப்படின்னா
உன் ஆசீர்வாதத்தில் அந்த நிலை உன் பிரச்சனையை மாட்டாமல் உன் ஆசீர்வாதத்தை தடுத்து உன் பிரச்சனையிலே உன்னை என்ன செய்ய வச்சிடும்னா நீடித்திருக்க வச்சிடும். உன் பிரச்சனையிலே நீடித்திருக்க வச்சிடும். ஏற்கனவே இழந்து போய் நிற்கிறான், தொடர்ந்து ஒரு இழப்பா. 25 எதை இழந்தான்? சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தானா? 25 அதிகாரத்தில் சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கிற இல்லையா? 27 அப்பா கொடுக்கிற ஆசுவத்தை இழக்கிற இல்லையா? 36 கானானையே இழக்கிற. தொடர்ந்து ஏசாவுடைய வாழ்க்கை என்ன? இழப்பு 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 இழப்பு. 25 சேஷபுத்திர பாகம், 27 அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம், 36 கானான் தேசம், 36 கானான் தேசம். என்ன இழக்கிறா? இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா இழப்பு. ஏன் இழப்பு? காலதாமதம், காலதாமதம். சரி, இப்ப காட்டிலிருந்து களைச்சி வந்தான்னு சொல்றாள் 25. ஏன் அங்கடி இழந்த? சேஷபுத்திர பாகத்தை ஏன் இழந்த? அவன் காட்டிலிருந்து என்ன செய்ய களைச்சி வந்தான் இல்லையா? என்ன வேலை செஞ்சு களைச்சுக்கு போய் என்ன வேலை செஞ்ச களைச்சு போய் களைச்ச? இப்ப ஆடு மேய்க்க போய் களைச்சு வந்தா நியாயம் இல்லையா? ஆடு மேய்க்க போனா களைச்சு வந்தான்றது நியாயம் இல்லையா? இல்ல வேற வீட்டில் நிறைய வேலை செஞ்சு அதனால களைச்சு போனதான் நியாயம் இல்லையா? பைபிள் அழகா 25 மதியத்தை பாருங்க, 25 மதியத்தில் பாருங்க. அவன் வனாந்திரத்தை களைச்சு வருகையில், அப்படித்தானே? ஏசா வெளியில் இருந்து, எங்கிருந்து? வெளி, நிலம், வயல், வெளி இல்லையா? எத்தனாயிரம் முறை சொல்லியிருப்பேன். நிலம், வயல், வெளி இல்லையா? நிலம்னா என்ன? தேவ ஜனங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய இடம் நிலம் இல்லையா? வயல் என்ன? அந்த மனிதர்களுக்கு தேவையான ஆகாரங்களை விளைவிக்கிற இடம் வயல். வெளினா என்ன? அந்த மிருகங்கள் வாழ்கிற இடம் இல்லையா? அவன் எங்க வாழ்றான்? அவன் எங்கிருந்து வரானா? வெளியிலிருந்து வரான. என்ன அர்த்தம்? மிருகங்களோட மிருகமா இருந்துட்டு வரான் இல்லையா? இப்ப எங்க போனா, எதுக்கு போனா, என்ன செஞ்சா யாருக்கும் தெரியாது. வெளியில களைச்சு வரல. இப்ப வர்றது கொஞ்சம் லேட்டா தான் களைக்கிற. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா எப்படி இதை சொல்றது? நான் இப்போ ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு சாப்பிட்டு எப்படி இருப்பீங்க? 8 மணிக்கு வழக்கமாக சாப்பிட்ற நேரம்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? 10 மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப டயர்ட் ஆகிடும் இல்லையா? இப்போ இவன் 10 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். இவன் வர எப்படி வரான்? 10 மணிக்கு வரான். 10 மணி உனக்கு அங்கே என்ன வேலை? எங்கே இருந்த நீ? எங்கே போன? எங்கே வந்த? எதுக்கு டயர்டான? எதுக்கு களைச்ச? நீ செஞ்ச வேலை என்ன? அப்போ நீ லேட்டாக வந்த, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா? இப்போ 10 மணிக்கு வந்தாலும் களைச்ச. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா? 8 மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு சாப்பிட்டு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் களைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசியில் ரொம்ப களைச்ச அவசியம் இல்லை. ஒருவேளை 9 மணிக்கு சாப்பிட்றதா கூட சரி ஒன்று கிளம்பு. 10 மணிக்கு வந்தா சரி, 11 மணிக்கு வந்தா இன்னும் நடக்க முடியாமல் வருவாங்க இல்லையா? அப்படியே ரொம்ப தள்ளாடி வருவாங்க இல்லையா? அப்படிதான் இப்போ ஏசா வரான். எப்படி வரான்? இதோ சாக போறேனேன்றான். வச்சு என்ன அர்த்தம் பண்ணா? அப்படியே கிராமத்தை சொல்லுவாங்க, கண்ணில் உயிரை வச்சுன்னு வரான். கண்ணில் அப்படியே ரொம்ப பயங்கர டயர்டு. அப்படி எப்போ விழுந்துக்கலாம், எப்போ வீட்டில் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி நடக்க முடியாமல் அப்படியே தள்ளாடின்னு வரான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வரான்? அப்படியே தள்ளாடிக்கிட்டு வரான். நான் கேட்குறேன், இப்போ தள்ளாடிக்கின்னு 12 மணிக்கு வரையே 8 மணிக்கு வந்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா? நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? இப்போ வெளியிலேருந்து வர, நீ எதுக்கு போனன்னு தெரியல, என்ன பண்ண யாருக்கும் தெரியல. நீ போனாலும் யாருக்கு யூஸு ஒன்றும் தெரியல. நீ ஆடு மேய்க்க போனியா இல்லை மனாந்தரத்துக்கு எங்கே ஒன்றும் புரியல, யாருக்கும் யூஸ் இல்லை. வெளியில் போனால் ஊர் சுற்றிட்டு வர. எப்படி வர? ஊர் சுற்றிட்டு வரல. நேரத்தில் வந்திருந்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்துற இல்லையா? எவ்வளோ நேரத்துக்கு வரலாம்? 8 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா ஏன் கலைக்கிற? இப்போ 8 மணிக்கு வந்து என்ன சொல்ல அவசியம் இல்லை. நான் சாக போறேன்டா, எனக்கு கொஞ்சம் கூழ கொடுறான், பரவாயில்ல, இது பண்ணலாம், உயிர் பழைச்சா போதும், அப்படி வந்துட்டல. 8 மணிக்கு வந்தீங்கன்னா அவன் கொடுக்கலனா நீயே செஞ்சு என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிட்டு முடிச்சிருக்கல, எதை இழந்திருக்க மாட்டேன். இப்போ நான் என்ன கத்தை மையப்படுத்துறேன்னா, நீ காலதாமதமாக தான் ஏற்கனவே என்ன பண்ண, ஒரு இழப்பை சந்திச்ச இல்லையா? ஒரு இழப்பை சந்திச்ச. இப்போவாது புத்தி வரணும்ல, இப்போவாது புத்தி வர என்ன வரணும்? ஏற்கனவே நம்ம காலதாமதமாக வீட்டுக்கு போனதுனால தான் என்ன இழந்தோம்?
நம்ம சேஸ்தபுத்திர பாகத்தை இழந்தோம். நான் ஒரு வேளை இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு நம்ம 8 மணிக்கு வந்திருந்தான்னா ரெபே கலந்துருப்பாள்ல, என்ன கொடுத்துருப்பா? சேஸ்தபுத்திர பாகத்தை கொடுத்தா தானே கூழு கொடுப்பான் சொல்லியிருப்பாளா? சொல்லியிருக்க மாட்டான்ல. என்ன கொடுத்துருக்கலாம்? சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ எதை இழந்திருக்க மாட்டேன்? உன் இழப்புக்கு காரணம் எது? அப்போ காலதாமதம். ஏற்கனவே காலதாமதம் பண்ணி தான் எதை இழந்த? சேஸ்தபுத்திர பாகத்தை இழந்த. இப்போ என்ன பண்ணி வரணும்? ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? நம்ம காலதாமதம் பண்ணி தான் சேஸ்தபுத்திர பாகத்தை நம்ம இழந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் வேகமா வந்திருந்தேனா, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேனா என்ன பெற்றிருக்கலாம்? ஒருவேளை யாக்கோபுக்குள்ள போகும்போதே நீ வந்து என்ன பண்ணிருக்கலாம்? அப்ப அவன் யாக்கோபு அவனை அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? இல்ல யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி நீ வந்திருந்தீனா என்ன வாங்கிட்டு போயிருக்கலாம்? ஒரு பெரிய ஆசத்தை வாங்கிட்டு போயிருக்கலாமா? ஏன் இன்னைக்கு அலற? நீ என்ன சொல்ல? கை கேட்டது வாய் கேட்டது போய் சொல்லுவோம் இல்லையா? ஏன் வாய் கேட்டாம போச்சு? உடைய காலதாமதம். அப்ப காலதாமதம் என்ன செய்யும்? என் நிலையை மாத்தாது, என் நிலையை மாத்தாது. அப்ப கர்த்தரே நிலையை மாத்தணும்னு சொன்னா, நான் இருக்கிற நிலையை தேவன் மாத்தணும்னு சொன்னா நான் என்னவா இருக்கணும்? நான் யாரா இருக்கணும்? காலதாமதம் இல்லாம செயல்படுற நபரா இருந்தா என் நிலையை கர்த்தர் மாற்ற முடியும் இல்லையா? 3 பேரை பார்க்கிறோம். பிசாசு பிடிச்சிருந்தவன் எப்படி வரான்? ஓடி வந்தான் இல்லையா? 10 மைய கூட எப்படி கூப்பிடுறான்? என் சத்தம் கேட்கிற எல்லையை பயன்படக்கூடாது, அவரு தாண்டிடக்கூடாது, அதுக்குள்ளேயே நான் கூப்பிட்டுணும் அப்படி கூப்பிடுறான் இல்லையா? பேதுரு என்ன பண்றாரு? அப்படி கால் கொஞ்சம் உள் வாங்கின உடனே ஐயான்னு கூப்பிட்டார் இல்லையா? கொஞ்சம் லேட்டா பண்ணியிருந்தா அதோட முடிஞ்சு போச்சு கதை. 14ஆம் அதிகாரத்தோட பேதுரு கதை சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். பேதுரு சரித்திரமே இல்லாம போயிட்டு இருக்கோம். அப்ப ஏன் இவ்வளவு கத்துற? நிலை மாற்றப்பட்டாங்க, தாமதம் இல்லாம செயல்பட்டாங்க. அவங்க நிலைகளை கர்த்தர் மாற்றினார் இல்லையா? ஆனா ஒருத்தர் எப்படி இருக்கிறான்? ஏற்கனவே காலதாமதம் வந்துதான் என்ன பண்ண? இழந்த இல்லையா? ஆசவத்தை இழந்த. திரும்ப என்ன செய்யற? அதே தவறுதான் தொடர்ந்து செய்யற. அப்ப செய்யற தப்பையே தொடர்ந்து செஞ்சிருந்தா கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? முடியாது. என்ன தப்பு? காலதாமதம், காலதாமதம், காலதாமதம். அப்ப காலதாமதத்தை பத்தி யாரு கரிசனை காட்டுறத போல எனக்கு தெரியல. காலதாமதம் பெரிய தப்பு, பெரிய பாவம். விபச்சாரன்றது பாவம்னு தெரியுது இல்லையா? குடிக்கிறது பாவம்னு தெரியுது, விபச்சாரம் பாவம்னு தெரியுது, திருடுறது பாவம்னு தெரியுது இல்லையா? லேட்டா வருது, லேட்டா வர்றதா சொல்ல, லேட் ஆகிறது. யாராவது நம்ம லேட் வந்து பாவம், லேட் வந்து பாவம், நம்ம லேட்டா வருது, நம்ம லேட்டா கூப்பிடுறது, லேட்டா ஜெபிக்கிறது, லேட்டா கொடுக்கிறது இல்லையா? நேற்று முன்னாடி சொன்ன இல்லையா? சாப்பாடை ஈசாக்கும் யாக்கோபும் கொண்டு வந்தான், ஏசாவும் கொண்டு வந்தான் இல்லையா? கொடுக்கிறவன் கொஞ்சம் மணி கொடுத்திருந்தான்னா, யாக்கோபு முதல்ல கொண்ட சீக்கிரமா கொடுத்தான், என்ன பெற்றான்? ஆசோத்தை பெற்றான் இல்லையா? இதை ஏசா கொடுத்திருந்தான்னா, வர்றது சீக்கிரம் வந்திருந்தான்னா ஆசோத்தை இழந்திருக்க மாட்டான். கொடுக்கறத சீக்கிரமா கொடுத்திருந்தான்னா ஆசோத்தை இழந்திருக்க மாட்டான். அப்படி எதை செய்தாலும் என்ன செய்யக்கூடாது? நம்ம காலதாமதமா செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் சரி, ஜெபிக்கிறதா இருக்கலாம், கொடுக்கறதா இருக்கலாம், தாங்கிறதா இருக்கலாம், செயல்படுறதா இருக்கலாம், எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? காலதாமதமா செயல்படக்கூடிய நபரா இருந்தா என் ஆசீர்வாதத்தினுடைய நிலை என்ன செய்யறதுன்னா மாறாது. என் பிரச்சனை என்ன செய்யாது? மாறாது. என் போராட்டம் என்ன செய்யாது? மாறாது. என் நிலைகள் என்ன செய்யாது? மாறாது. என் நிலைகள் மாற வேண்டுமானால் நீங்க நான் யாரா இருக்கணும்? நான் இருக்கிற நிலையை கர்த்தர் சீக்கிரமா மாத்தணும்னா நான் தாமதம் இல்லாமல் செயல்படுற நபரா இருந்தா கர்த்தர் என் நிலையை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. அந்த ஓடிவா அதான் நம்ம எடுத்திருக்கிறது. ஓடிவா, ஓடிவா. இயேசுவிட வர எப்படி வர? தாமதம் இல்லாமல் வரையா, தாமதத்தோடு வரையா. நான் வழக்கமா சொல்லுவேன், டிலே இஸ் டேஞ்சர். டிலே இஸ் டேஞ்சர். நீ டிலே பண்ண அது நமக்கு ஆபத்தா முடியும். லோத்தை டிலே பண்ணார், பேராபத்துல முடிஞ்சிச்சு. அவர் நிலையை கர்த்தர் மாற்றவே முடியல, அந்த அழிவை மாற்றவே முடியல. இன்னைக்கு காலதாமதம் என்ன செய்யும்? என் நிலையை மாத்தாது,
என் நிலையை மாற்றாது. காலதாமதம் என் நிலையை மாற்றாது. எந்த அளவுக்கு நான் காலதாமதம் இல்லாமல் செயல்படணும், அந்த அளவுக்கு தான் என் நிலையை கர்த்தர் சீக்கிரமாக மாற்ற முடியும். என் நிலைகள் சீக்கிரம் மாறணும்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் தாமதமாக செயல்பட மாட்டான். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கால தாமதம் என்ன செய்யும்? என் நிலையை மாற்றாம போயிடும். ஏசாவின் நிலைமை மாறாமலே போயிடுச்சு. அந்த இழப்புகள் மாறாமலே போயிடுச்சு. அவன் அழுக மாறாமலே போச்சு. அவன் துக்கம் மாறாமலே போயிடுச்சு. அவன் பிரச்சனை மாறாமலே போயிடுச்சு கடைசி வரைக்கும். ஏன் தெரியுமா? காலதாமதம். அதை நிர்வேசம் சொல்லலாம், அசதின்னு சொல்லலாம், கேர்லெஸ் சொல்லலாம், எனிபடி. எந்த விதத்திலும் நான் காலத்தமாக செயல்பட மாட்டேன் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் காலத்திலே செயல்படுகிற ஆண்டவர். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியா செய்கிற ஆண்டவர். காலத்திலே செயல்படுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் நானும் காலதாமதமாக செயல்பட்டோம்னா நம்ம நிலைகள் மாறாது. நீ இருக்கிற நிலையிலே உன்னை விட மாட்டேன், உன் நிலையை மாற்றுவேன்னு வாக்கு பண்ணுறதுனாலையோ கர்த்தர் சொல்கிறதுனால மாத்திரம் அதை மாற்றிட மாட்டார். அதற்கு ஏற்றபடி என் நிலைகளை நான் மாற்றிக்கொண்டா என் நிலைமையை கர்த்தர் மாற்றிடுவார். என் நிலையை நான் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என் நிலைமையை கர்த்தர் மாற்ற மாட்டார். என் நிலையை நான் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என் நிலைமையை கர்த்தர் மாற்ற மாட்டார். என் நிலைமையை கர்த்தர் மாற்றணும்னா என் நிலையை மாற்றிக்கொள்ளணும். காலதாமதமாக செயல்படுற நிலையை நான் மாற்றிக்கொண்டா கர்த்தர் என் நிலைமையை கர்த்தர் மாற்றிடுவார். இருக்க இந்த ப்ராப்ளத்தை மாற்றிடுவார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் நடத்துவார். பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உன் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் நிலையை சீக்கிரமாய் மாற்றி ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். காலதாமதம் இல்லாமல் செயல்படுகிறோம். எங்கள் நிலைமைகளை சீக்கிரத்தில் மாற்றி எங்களை ஆஸ்வதிங்க சுவாமி. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மையப்படுத்துங்க. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. முருடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சலுபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆமென்.